இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் சார், தாலி இப்பதான் கிடைச்சது. என் பையனே அந்த திருடனை பிடிச்சு தாலி எடுத்துட்டு வந்துட்டான். மேடம், அந்த திருடனை உங்க பையன் தான் எங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணது. அதை சொல்லதான் உங்களுக்கு கால் பண்ணேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லதான் கால் பண்ணேன். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். நாங்க அந்த அக்யூஸ்ட அடிச்சு விசாரிச்சதுல யார் இப்படி ஒரு காரியத்தை பண்ண சொன்னதுன்னு சொல்லிட்டான். யார் இன்ஸ்பெக்டர் இப்படி ஒரு ஈனத்தனமான காரியத்தை பண்ண சொன்னது? நான் கூட அவன் செயின் ஸ்நாச்சிங் பண்றவன்னு நினைச்சேன். யார் சொல்லி அவன் பண்ணா இன்ஸ்பெக்டர்? அது வேற யாரும் இல்ல மேடம், உங்க மூத்த மருமக வான்மதி சொல்லிதான் பண்ணேன்னு சொல்றான். என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க? வெண்ணிலா வான்மதியோட தங்கச்சி. தங்கச்சியோட தாலியவே யாராவது பறிக்க சொல்லுவாங்களா? அது தெரியல மேடம், நாங்க எல்லா விதத்திலையும் விசாரிச்சிட்டோம். ஒருவேளை வேற யாராவது பண்ண சொல்லி பழிய இவ மேல போட சொல்லிருப்பாங்களோ? மேடம், நாங்க அந்த ஆங்கிலையும் விசாரிக்காம இருப்போமா? ஆனா அவனோட போன்ல உங்க பெரிய மருமக வான்மதியோட போன் நம்பர்ல இருந்து தான் கால் வந்துச்சுன்னு காமிச்சான். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். சரிங்க இன்ஸ்பெக்டர், இத நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். என்ன தைரியம் இருந்தா சொந்த தங்கச்சிக்கே இப்படி ஒரு விஷயத்த பண்ண நினைச்சிருப்பா. இத சும்மா விடக்கூடாது. வெண்ணிலாவுக்கு மட்டுமாவது வான்மதியோட உண்மையான முகத்தை காட்டியே ஆகணும். நிஜமாவே அவளால எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சது? விடக்கூடாது. என்னடா இது? கொஞ்சம் பொறுத்துக்கோ. யாராவது இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலையை பாப்பாங்களா? தாலியை காணுங்கிற பதட்டத்துல இப்படி பண்ணிட்டேன். ஆனா கடவுள் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சுக்கா. கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவ இப்படி எல்லாம் பண்ணணுமா? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியுமா சொல்லு? என்ன மன்னிச்சிடுக்கா. இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லு. சொல்லுன்னு சொல்றேன்ல. இல்லக்கா, இனி இப்படி பண்ண மாட்டேன். இதுல நான் எதை நம்புறது? கண்ணால பாக்குற இதையா இல்ல காதால கேட்ட அதையா? வான்மதிக்கு தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் பாத்தியா நம்மள? இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணுங்களை பாக்குறதே அதிசயமா இருக்கு. அக்காக்கு நானா உசுரு. அவளுக்கு என் மேல ரொம்ப பாசம். என்னை வளர்த்ததே என் அக்கா தான். இவ எனக்கு அக்கா இல்ல, இன்னொரு அம்மா மாதிரி. ஆமா, நாங்களும் அதை கண்ணால பார்த்தோமே. வெண்ணிலா கையில கற்பூரத்தை ஏத்தி வச்சுட்டு நிக்கும் போது நம்மளை விட அவ மனசுதான் அதிகமா பதறி போயிடுச்சு. ஆமா சித்தப்பா, வான்மதி தான் பதறி போய் பக்கத்துல இருக்கிற மெடிக்கல்ல இருந்து மருந்து வாங்கிட்டு வர சொல்லி அதை போட்டு விட்டுருக்கா. ஆமாமா, வான்மதிக்கு தங்கச்சின்னா உசுராச்ச.